வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. தயிர் சாப்பாடு அப்படிங்கிறப்பெல்லாம் நம்ம கோச்சிக்கலாம். அடிச்சு கிளப்பிட மாடு ரிசோர்ட் பிச்சிரும்டான்லாம் பேசுறதுக்கு எத்தனையோ பேர் பேசுறாங்க. நீங்க வச்ச காட்சி அடிப்படையிலேயே கூட மாட்டுக்கறி சாப்பிடாத ஆண்கள் எல்லாம் ஆண்மை குறை உள்ளவர்கள்ன்ற மீனிங் அதுல வருது. அது அந்த மாதிரியான காட்சியெல்லாம் இல்லை. இல்ல இப்ப போர்ட்ரையில் என்ன ஆகுது, மாட்டுக்கறி சாப்பிட்டவங்க ஒரு திடகாத்திரமான ஒரு ஆண்மகன்னா அப்ப அதை சாப்பிடாதவங்க யாருன்னு ஆயிடுது இல்லை. பெண் வந்து பார்த்தாருன்னா நம்ம காலடியிலேயே கிடப்ப அடிமையாயிடுவான்னு பொருள் அதுக்கு. இப்போ இது அது படம் பார்த்தா புரியும். கெட்டவன் பிள்ளையை தூக்குறவன் டார்கெட் பண்ண திரும்ப என்னுடைய இறுதியா அதுக்கு வந்து நான் ஒரு சரியான படமா எடுத்திருக்கேன். பாடமா இருக்கும். இப்போ நீங்க சமூக நீதி பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீ ஒரு பிள்ளைக்கு சமூக நீதி பத்தி பேசும்பொழுது இந்த சமூக நீதியில அப்பா அம்மாவோட கண்ணீர் ஒளிஞ்சிருக்குல்ல. இல்ல உங்களை நீங்க சமூக நீதி தூக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணா ஓகேன்ற நம்ம தூக்கிட்டு போனா அது கடத்தல் சார். அந்த பொண்ணு பிடிக்கலன்னா அது கடத்தல். ஆமா சார். சார் வரலாறு நீங்க பாருங்க. ரெண்டு பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கிறது கல்யாணம். நீங்க தூக்கிட்டு போனா கடத்தல். பேசினது இயக்குனர் ரஞ்சித் வெற்றிமாறன் வந்த பிறகு சினிமாவின் புனிதம் கெட்டு விட்டது. இன்ஃபேக்ட் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் அவர்கள் படம் முழுமையாக படங்கள் பார்த்ததில்லை. திரும்ப திரும்ப வெட்டின பகுதியெல்லாம் தழும்பு ஆறிக்கொண்டிருக்கும் பொழுது யாராவது இதை நினைவுபடுத்துவதோ எங்கேயும் நடந்திருக்கும், அதை நம்ம திருப்பி சப்ஜெக்டா என்று ஒரு நாள் நடந்து எடுத்து பேசும்பொழுது அந்த எடுத்த மாதிரி இப்ப நான் நடந்துட்டு இருக்குது. நாளைக்கு நடக்கும், அடுத்த வாரம் அதே மாதிரி தான், அடுத்த வாரம் நடக்கும். அவங்களும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. எங்க நடக்குது? ஸ்கூல்ல வெட்டுறாங்க பரீட்சை. தமிழ்நாட்டுல சார் இருந்துட்டு இருக்கு இல்லையா? இல்லையா? இப்ப நான் கேட்கறேன் இல்ல சார் இல்லையான்னு கேட்கறேன். இது எப்படி தெரியுங்களா? இது பத்த வச்சு விட்டுட்டாங்க. இப்ப பதிலுக்கு பதில் செய்யணுமான்னு போயிட்டே இருக்கு சாமி. நீங்க ஏன் பார்க்கல ரஞ்சித் படம், வெற்றிமாறன் படம்? கட்டாயமும் கிடையாது. இசை வெளியீட்டு விழா ஒன்று வைக்கிற நம்ம படத்துக்கு அந்த இசை வெளியீட்டு விழா மேடையில அவங்கள பத்தி தான் பேசுறாங்க. அப்படி என்னதான் எடுத்து வச்சிருக்காங்க பார்ப்போமேன்னு பார்க்கலாம்ல. இல்ல அப்படி எனக்கு அப்படி சிந்தனை வந்தது இல்லை சாமி. அது வெறியாகிடும். இந்த படத்து ட்ரெய்லர்ல மாட்டுக்கறிக்கு விளம்பரம் பண்ணியிருந்தீங்க. மாட்டுக்கறி ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவு அப்படின்னு. மாட்டுக்கறி சாப்பிட்டா உடல் வலுவா இருக்கும், அவங்களுடைய சக்திகள் அதிகரிக்கும், நல்லா ஏதோ விளம்பரமா கொடுத்துருக்கீங்க. முருங்கக்காய் விளம்பரத்துக்கு அப்புறம் பெரிய விளம்பரத்தை கொடுத்துருக்கீங்க. அதாவது வேற ஒரு கண்ணோட்டத்துல அது ஒரு மோசமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் நான் படத்துல சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் இந்த கதை எழுதும்போது நான் சந்தித்த ஒரு நபர், நான் இது எதையுமே கற்பனையா அந்த கேரக்டரை மாற்றி, இப்போ நிறைய இடத்துல சாம்பார் சாதம் போகிறான் பாடுறேன், தயிர் சாப்பாடு அப்படிங்கிறப்பெல்லாம் நம்ம கோச்சிக்கல நான் பேசுகிறது. ஆனால் ஒரு மாட்டுக்கறி ஒரு கேரக்டர் பண்ணால் நான் சந்தித்த கேரக்டரு வார்த்தைக்கு வார்த்தை அதை தான் சொல்லுவான். இன்னும் உசுரோடு தான் இருக்கிறான். யாரு சார் அது? ஒரு நபர். யாரு? இல்லை, சமூக நபர். நான் இந்த கதை எழுதும் பொழுது 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்குற சில நான் சம்பவங்களை வச்சு தான் பண்ணிருக்கேன் சாமி. நான் ஒரு சினிமாவில் ஒரு நம்ம உங்களை போல 4 தம்பிகள் உட்கார வச்சு கற்பனையாக ஒரு கதை பண்ணணும்னு நான் யோசிக்கவே இல்லை. நீங்க சந்தித்த நபர் தான், அப்படி பேசக்கூடிய நபர் இருக்காரு. ஆமாமா. ஏன் நிறைய பேர் பேசுறாங்க, அடிச்சு கிளப்பிட மாடு ரிசோர்ட் பிச்சிரும்டான்லாம் பேசுறதுக்கு எத்தனையோ பேர் பேசுறாங்க. இல்ல இல்ல நான் யூடியூப் பாக்குறேன் சாமி. நீங்களும் இல்ல இல்ல சொல்றேன், நான் ரோல் மாடலா இப்ப நல்ல சீமான் சொல்லியிருக்காரு, உசைன் போல்ட்டோட உணவு அதுதான், அதை சாப்பிட்டு தான் ஓடுறான், சாப்பிட்டா ஒரு சக்தி கிடைக்கும். அது அவங்களுடைய பேசியிருக்காரு. இல்ல அது அவங்க நம்பிக்கை சாமி. சில படங்கள்ல காட்சிகளா வச்சிருக்கிறாங்க. இல்ல இல்ல அது சில படங்களை வைக்கிறாங்க. பட் நான் என்ன சொன்னா, அது பாருங்க, நான் சொல்ற மாதிரி தான், வணங்குறவனும் இருக்கிறான், திங்கிறவனும் இருக்கிறான். வணங்கி கெடா வெட்டி அதையே சாப்பிட்டு வரவங்களும் இருக்காங்க. அது மாடு கிடையாது, ஆடு. கெடா வெட்டுங்கிறது ஆடு தானே. அதை கும்பிட்டு அதை வணங்கி தானே நம்ம. அது வேதங்களே இருக்கு, உணவுக்காக படைக்கப்பட்ட மிருகங்கள் ஒன்று இருக்கு, இப்படி இருக்கு. அது ஒரு தனி சப்ஜெக்ட். அதனால நான் சொல்றது என்னன்னா, ஏன் இந்த ப்ரொமோஷன் பண்றீங்கன்னு கேட்கிறேன். இது ப்ரொமோஷன்ல சாமி. நான் 8 கட்டெல்லாம் எழுதவே இல்லை. அக்மார்க்கா நான் சந்தித்த நபரை பற்றி அக்மார்க்கா எழுதியிருக்கு. ஆனா யாரும் நம்மளால ரிவீல் பண்ண முடியலையே. இல்லை நீங்க அப்ப அது கற்பனைன்னு தானே ஆகுது. இல்லை சார், கற்பனை இல்லை, கற்பனை எல்லாம் கிடையாது. இப்போ நீங்க எவ்வளவு பேர் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க? ஒரு ஐடியா, சும்மா ஒரு குத்துமைப்பா சொல்லுங்க. இல்லை சார், உணவு அவங்க உரிமை, நம்ம அப்படி இதுல சதவீதம் கிடைக்க முடியாதுல்ல. ஆனா வேர்ல்டுல எக்ஸ்போர்ட்ல இந்தியா டாப் நேஷன்ல ஒண்ணு, செகண்ட் தேர்ட் மேபி ஃபர்ஸ்ட் இருக்கலாம் பிரேசிலுக்கு அடுத்து. அதுல ஒரு குற்றவாளி. அதுல ஒருத்தவன் குற்றவாளினா கதையில அடிக்கடி நான் சொல்லுவேன், வசனத்துல வேர்ல்டுக்கே நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், மொத்த நாடே குற்றவாளி. அதுல நான் சொல்றது கதையில நான் அடிக்கடி சொல்றதை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். சோ அதுல ஒருத்தனை வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எவ்வளவு பேர் மது குடிக்கிறவனை கெட்டவனா சித்தரிச்சிட மாட்டேன் நம்ம. என்னடா இந்த படத்துல வில்ல மது குடிக்கிறது கெட்ட விஷயம் சார், அது தப்பு.
ம். அது கெட்டவங்களா சித்தரிக்கலாம். ஆமா. உணவுங்கிறது அவங்களுடைய முருங்கைக்காய் சாப்பிட்றவங்களாம் இப்படி, அதைத்தான் மாங்காய் சாப்பிட்றவங்களாம் இப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. சார், அவன் தைரியத்துக்கு தானே பேசுறான். ம். தைரியமா பேசுறான், தைரியத்துக்கு பேசுறான். கதையில தைரியத்துக்கு தான் பேசுவான் அதை. ஆனா வில்லன். ஆமாம்மா, இல்லை கெட்டவனுக்கு தான் வச்சிருக்கேன் அந்த காட்சி. கெட்டவங்க மாட்டுக்கறி அது சாப்பிடுறாங்க. அதுதான் சொல்றேன். அப்ப அதுதான் நான் உதாரணமா சொல்ல வரேன். கெட்ட பொருள் மதுக்கு கூட நான் கெட்டவன் எத்தனை பேர் அதான் அடிக்கிறான்னு சொல்ல சொன்னீங்க. வரேன். மது இல்ல, கெட்ட நான் பொருள் வைக்கிற மதுவு. எவ்வளவு பேர் ஸ்மோக் பண்றோம், வில்லனா எத்தனையோ படத்துல வந்து வில்லனுக்கு நம்ம ஒரு அடையாளம் வைப்போம்ல இப்போ சார். ஸ்மோக் பண்ணா பண்ணுவான். ஸ்மோக் பண்ணா வில்லன். ஒரு- அப்ப ஸ்மோக் பண்ணாம இருந்தவன் எவனும் வில்லனா தமிழ் சினிமா வந்ததே இல்லையா, வாழ்க்கையிலேயே வந்தது இல்லையா நிஜத்துல. சார் விதிவிலக்குகள் இருக்கு சார். அது- Portrait அந்த மாதிரி நம்ம தான். பண்றோம். நீங்க நீங்க அதை- போர்ட்ரேட் பண்றோம்னு இல்ல. சாமி நான் வந்து இல்ல நான் இது சொல்றேன். என்னன்னா நீங்க சொல்லுங்க நான் சொல்லுங்க. நான் எது வந்தாலும் விமர்சனங்களை பார்த்து சொல்றேன். பல விமர்சனங்கள் வந்ததுல நீங்க வச்ச காட்சி அடிப்படையிலேயே கூட மாட்டுக்கறி சாப்பிடாத நபர்கள் எல்லாம், ஆண்கள் எல்லாம் ஆண்மை குறை உள்ளவர்கள்ன்ற மீனிங் அதுல வருது. இவங்களோட கம்பேர் பண்ணா இல்ல அது ஏதோ இது எழுதுவாங்க. நிறைய விமர்சனம் வச்சாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. இல்ல சாமி வச்சாங்க. அது அந்த மாதிரியான காட்சியெல்லாம் இல்ல. அப்படி இல்ல. இப்ப போர்ட்ரையில் என்ன ஆகுது, நீங்க யோசிச்சு பாருங்களேன். மாட்டுக்கறி சாப்பிட்டவங்க ஒரு திடகாத்திரமான ஒரு ஆண்மகன்னா அப்ப அதை சாப்பிடாதவங்க யாருன்னு ஆயிடுது இல்ல. அந்த அர்த்தம் கிடையாது. அந்த அர்த்தம் கிடையாது. அதான் நான் சொல்றேன். இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு நான் சும்மா ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு ஒரு டக்குன்னு ஒரு விஷயத்த அந்த ஃபிளாஷ் ஒன்று பார்த்துட்டு நமக்கு 1000 கேள்விகள் வரதான் செய்யும். ஆனா நான் படமா அதை செத்துருந்தா இன்னைக்கு நான் சென்சார் வாங்கியிருக்க முடியாது சாமி. அதெல்லாம் படத்துல இருக்கு. எந்த ஒரு மனிதனை காயப்படுத்தியோ ஒரு உணர்வுகளை புண்படுத்தியோ நம்ம பண்ணிட முடியாது. பெண்களை ஒரு செக்ஸுக்கு அடிமையானவங்க, ஒரு ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்டு ஒருத்தன் வந்து இப்படி சொல்றான். ஒரு தடவை இந்த பெண் வந்து பார்த்துட்டாருன்னா நம்ம காலடியிலேயே கிடப்ப அடிமையாயிடுவான்னு பொருள் அதுக்கு. இல்ல இப்போ இது நம்ம மாட்டுக்கறியே ஒன்று இதில் வந்து உயர்த்தி பேசுறீங்க, அது ஒன்று. இன்னொன்று, அந்த நபர்களுக்கு மாட்டுக்கறி உண்ணக்கூடிய நபர்களுக்கு பெண்கள் அடிமையா இருப்பாங்கன்றது பெண்கள் அது செக்ஸுக்கு அடிமையானவள்ன்ற மாதிரி காட்டுற மாதிரி. அது இல்லையே சாமி. அது ட்ரெயில் அது ஜாயிண்டா இதுதான். அது உங்களுக்கு படம் பார்த்தா புரியும். கட் பண்ணி ஒட்டி இல்ல வச்சு அது இல்ல படம் பார்த்தா புரியும். அது படம் பார்த்தா புரியும். அது உங்களுக்கு அது நான் இப்போ எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நாமளும் எந்த பெண்ணும் நம்மளை படம் பண்ணும் பொழுது கூச்சப்பட்டுறக்கூடாது, கூசிடக்கூடாது. ஒரு உணர்வால் நான் யாரையும் காயப்படுத்திடக்கூடாது. என்ன எப்படி சொல்லிட்டாரு ரஞ்சித் அப்படின்னு யாரும் காயப்பட்டுறக்கூடாது. நான் அந்த இடத்துக்கு நான் இடமும் தர மாட்டேன். நான் அந்த அளவுக்கு நான் தவறுதலாக அந்த அந்த இடத்துல நான் பயன்படுத்தவும் இல்லை. அது படம் பார்க்கும்பொழுது தெரியும். ஸோ இப்போ பெண்கள் அப்படி ஒரு அடிமையான ஒரு ஒரு இதுக்காக வீழ்ந்துருவாங்க சொல்ற மாதிரியான. இல்ல 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 படத்துல இல்ல இல்ல சாமி. இல்ல இல்ல சார் இல்ல இல்ல ஓகே 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 சார். ஏன்னா அது அது கஷ்டமா இருக்கும். அது ஏன்னா நம்ம யாருடைய உணர்வுகளையும் மிதிக்கக்கூடாதுன்னு நினைச்சு மேக்சிமம் அப்படிதான் வருவேன். நான் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். யாருடைய உணர்வையும் மிதிக்க கூடாதுன்னு நினைப்பேன். ஆமாம் சாமி, கண்டிப்பா. இந்த ட்ரெய்லர் இந்த படத்துல அப்படி கெட்டவனுக்கு குறுகுறுன்னு இருந்துட்டே இருந்தாங்க. அதுக்கு நான் கவலைப்படவே மாட்டேன். ஏன்னா கெட்டவன் பிள்ளையை தூக்குறவன் டார்கெட் பண்ணுவேன். திரும்ப என்னுடைய இறுதியா நான் சொல்லக்கூடிய என் மனசு இருந்து சொல்றது. அதுக்கு வந்து நான் ஒரு சரியான படமா எடுத்திருக்கேன். பாடமா இருக்கும். ஆரம்பத்துல நீங்களே சொன்னீங்க எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு இவங்களுடைய விமர்சனங்களை எல்லாம் பார்த்து, ட்ரெய்லர் எல்லாம் பார்த்து. இல்ல இல்ல அப்ப உங்களுக்கு வருத்தம்னா அவங்க படம் பார்த்தது இல்லை. இப்போ நம் மீதான ஒப்பீடுகளும் நம் மீதான எண்ணங்களும் நம்மை பற்றி சிந்தித்தவர்கள் கூட தவறா சிந்திக்கிறதுக்கான இடமா இருக்குதோன்னு யோசிக்கிறேன். ஒண்ணுதான். ஆனா நான் தவறு பக்கம் படம் எடுத்திருந்து நான் தவறான ஒரு படம் எடுத்திருந்தேன்னா அதுக்கு நான் வருத்தப்படணும். நான் யோசிக்கிறது எப்படி யோசிக்கிறேன்னா, நீங்க உங்க யோசனையில அது எப்படி வேணாலும் இருக்கலாம் சார். மத்தவங்க தானே அதை பார்த்து இது சரி தப்புன்னு ஜட்ஜ் பண்ண முடியும். நான் பாக்குறேன், நான் சொல்லுவேன். இவர் கட்டாயமா படம் பார்த்தாங்கன்னா எழுதுனவங்க கூட நான் மனசுல அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். ஓகே, பார்த்துட்டு எல்லாரும் பாராட்டுவாங்க, சரியான விஷயத்த சொல்லி நம்புறேன். நான் என்னுடைய கிளைமேக்ஸ் நான் நம்புறேன். நான் ஒரு படம் எடுத்தோம்னா எதை நம்ம பில்லரா வச்சிருக்கோம் இல்லையா. ஒரு படம் எல்லாமே நீங்க பேசுற ஒரு வசனமே கூட சமத்துவம் அப்படின்னு ஒரு டைலாக். ஆமா, அதுக்கு எதிரான எதிரான ஒரு நபரா இல்ல சாமி. இப்ப நான் அது கதை சொல்லணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஃபுல்லா அந்த சமத்துவத்தை நானே சொல்லியிருக்காரு. இல்ல சார், நீங்க சமத்துவத்துக்கு எதிரான ஒரு சமத்துவம்னா ஒரு ஹீரோ சமத்துவங்கிறத ஒரு ஒரு கேலிக்குரியதா ஒரு எதிர்மறையான ஒரு விஷயமா வைக்கிறாருன்னா அப்ப நீங்க சமத்துவத்துக்கு எதிரானவர். நான் சமத்துவமானவன், சமத்துவத்துக்கு எதிரானவனுக்கு தான் அந்த கேள்வி அங்க. ஓகே, அதுதான் படம். அதுதான் நான் சரி. அப்ப பிரஸ் மீட்டுக்கு வாங்களேன், சமூக நீதினாவே கோபம் வருதுன்றீங்க. அது தனி சப்ஜெக்ட் பிரதர். எப்படின்னு கேளுங்களேன். இந்த நான் இப்ப கவுண்டம்பாளையம் பேசும் சில நேரங்களில் நம்ம ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது
நான் சொல்றது படம் குறித்த கேள்விகளை தாண்டி சில விஷயங்கள் போகுது பாருங்க. ஒரு சமூக நீதி பற்றி பேசுகிறோம், ஒரு இடத்த பற்றி பேசுகிறோம்னா அந்த சப்ஜெக்டில் நிறைய பிழை இருக்குன்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். நம்ம அது வந்து தனி சப்ஜெக்ட். அது இந்த சமூக நீதி பற்றி பேசுறதுக்குன்னு வச்சுங்க. இப்போ எல்லாரும் இங்கே ஈவனாக இருக்குதா? ஈவனா இல்ல, ஈவன் ஆகணுங்கிறதுக்காக தானே சமூக நீதி அதைத்தான் பேசுறாங்க. நான் சொல்கிறேன். அதை பேசுகிறேன்னு பார்த்தா எனக்கு கோவம் வரும். மேடைக்கு ஒரு பேச்சு, வீட்டுக்கு ஒரு பேச்சா இருக்கும். இல்ல சார், ஈவன் ஆகணும்னு பேசுறது எப்படி? நானும் சார் அந்த சமூக நீதி நீங்க எல்லாரும் சமமா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறீங்கல்ல. ஆமா. நல்லா இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும், அதுதான் சமூக நீதி. ஆமாம். யாருக்குள்ளேயும் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அது சமூக நீதி தானே. அப்ப அதன் மேல கோவம் வருதுன்னா எப்படி? எனக்கு என்ன கோவம் வரும்? சமூக நீதினாவே கோவம் வருதுன்னு. சமூக நீதினா கோவம் வருது என்ன அர்த்தம்னு சொன்னேன்னா, சமூக நீதியாக எதை நீங்க பாக்குறீங்க? பெண் எல்லா- பிள்ளையில காதலவா? அந்த கேள்வியினுடைய முழு பெண் அர்த்தம் பிள்ளை என்னன்னா, சார், ஒரு ஆண் பிள்ளை, இல்ல பெண் இல்ல பிள்ளை. சார், இல்ல அந்த கேள்வியினுடைய முழு சாராம்சம் என்னன்னா, ஒரு பெண் பிள்ளை பற்றி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது சமூக நீதிக்கு எதிராக இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த சமூக நீதி பெத்த அம்மா அப்பாவுக்கு இந்த நீ ஒரு பிள்ளைக்கு சமூக நீதி பத்தி பேசும் பொழுது இந்த சமூக நீதியில அப்பா அம்மாவோட கண்ணீர் ஒளிஞ்சிருக்குல்ல. சமூகம் என்பதே அப்பா அம்மா பிள்ளை. நான் பேசுறது சமூக நீதினாவே இந்த 4 பேத்துக்கு சேர்ந்தது தானே பொத்தாம் பொதுவா. அப்ப குடும்பத்தை இணைக்கிறதுக்கு தானே ஒரு விஷயம் அங்க தேவைப்படுது. இங்க இல்ல, இப்ப நீங்க சமூக நீதியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதைத்தான் சொல்றேன். உங்க அந்த அந்த நான் விஷயம் என்னுடைய இடத்துல இருந்து சமூக நீதி சொல்றேனே, அது நடக்க மாட்டேங்குது. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல, இல்லையா? உங்களை இப்ப நீங்க பொறுத்தவரை சமூக நீதி ஒருத்தர் என்ன? தூக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணா ஓகேன்ற நம்ம தூக்கிட்டு போய் இல்ல சார், தூக்கிட்டு போனா அது கடத்தல் சார். அந்த நடந்திருக்கு பொண்ணு சார். பிடிக்கலைன்னா அது கடத்தல். ஆமா சார், கல்யாண வீட்டுல சார் வரலாறு நீங்க பாருங்க சார், எவ்வளவு வரலாறு. 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கிறது கல்யாணம். நீங்க தூக்கிட்டு ஒரு போனா அது விஷயம். கடத்தல். நீங்க பாசிட்டிவ் சைடு இருக்கிறதா நம்ம பேசுறோம். நான் நெகட்டிவ் சைடு இருக்கிறவங்களுக்கு ஒரு படம் எடுத்திருக்கேன். நான் பேசுறது உங்களுக்கு புரியுது இல்ல? பாசிட்டிவா பாராட்டி சிறப்பா பண்ணியிருந்தேன்னா அவனை வாழ்த்தவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு மனிதன். உங்களை பொறுத்தளவு சமூக நீதின்றது சரியா தப்பா சார்? சமூக நீதி இருக்கதானே வேணும். எல்லா மனிதனும் அடிச்சுட்டு சாகவே கூடாதுல்ல சாமி. நான் இங்க விவசாயம் பண்ணி அரிசி பண்ணேன்னா சாப்பிட்றவன் எவனும் எனக்கு தெரியாது சாமி. அப்படி எதிர்மறையா நம்ம வாழ்ந்துடவே முடியாது தாங்க. இப்ப என் கூட பணியாற்றவர்கள் இருந்து நான் மூச்சு விடுற காத்துல இருந்து டெய்லி சிகரெட் பிடிச்சி விடுறவங்க எந்த சாதி காரணத்துல நம்ம லங்ஸ் போகுது இல்ல. அவங்க விடுறதுல தானே போகுது. எல்லாம் சமமா இருந்து ஆகணும். எதிர்காலத்துல வேற வழியே இல்லை. கிட்னி ஹாஸ்பிட்டல்ல தினம்தோறும் நான் பாக்குறேன். எத்தனையோ கிட்னி பேஷண்ட் இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க உதவி செய்யறாங்க. அது நம்ம அந்த இடத்துல நம்ம அதெல்லாம் யோசிச்சிடவே முடியாது. அந்த இடத்துல மட்டும் இல்ல சார், எந்த இடத்துலயும் எந்த இடத்துல இல்ல சார். மனிதன் மனிதனா வாழணுங்கிறதுல எல்லாத்துக்குமே பெரிய சமீபம். இந்த ஒரு மைய நான் எடுத்துக்கிற இந்த கண்டென்ட்ல இந்த ஒரு புள்ளி தான் என்னுடைய புள்ளி. அது என்னன்னா, பாசிட்டிவா வாழ்ந்தவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், எதிர்மறையா திங்க் பண்ணி டார்கெட் பண்றவனுக்கு என்னுடைய கண்டனங்களும் அதனுடைய எச்சரிக்கையும் விழிப்புணர்வும் தான் இந்த படம். அவ்வளவுதான் சார். நம்ம மேடையில பிரவீன் காந்தி, இயக்குனர் பிரவீன் காந்தி பேசுனது பெரும் சர்ச்சையா இருந்துச்சு. இல்ல அது என்னன்னா, இயக்குனர் ரஞ்சித் வெற்றிமாறன் வந்த பிறகு சினிமாவின் புனிதம் கெட்டு விட்டது. ஆக்சுவலா சாமி, இன்ஃபேக்ட் நான் ஓப்பனா சொல்றேன். நீங்க சொன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியோட சொல்லியிருந்தேன். நான் அவர்கள் படம் முழுமையா, சில படங்கள் கேள்விப்படுவேன், கதை சொல்லுவாங்க, பார்க்கறது உண்டு. ஆனால் முழுமையாக படங்கள் பார்த்ததில்லை. 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் பிரவீன் காந்தி மேடையில் என்னுடைய ஆடியோ ரிலீஸில் ஏறி பேசும் பொழுது சினிமா தளர்ச்சி ஆயிடுச்சு. வளர்ச்சி அடைஞ்ச பிறகு சினிமா தளர்ச்சி. பிரவீன் காந்தி ஒரு சாதிப்பட இயக்குனர் அல்ல. அதை பதிவு பண்ணிக்கலாம். நான் கமர்ஷியல் டைரக்டர், நல்ல டைரக்டர், கமர்ஷியல் டைரக்டர். என் படத்தில் வந்து திடீர்னு அவர் அப்படி பேசும்பொழுது, ஏன்னா அந்த கதையை பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன், நான் எடுக்கிற படத்தை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். அவருடைய உள்ளுணர்வு, சினிமா மேலே அவருக்கு இருக்கிற அக்கறை. அதாவது இப்போ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த படங்கள், இதை போன்ற படங்கள் வந்து வந்து திரும்ப திரும்ப வெட்டின பகுதியெல்லாம் தழும்பு ஆறிக்கொண்டிருக்கும் பொழுது யாராவது இதை நினைவுபடுத்துவதோ, இப்போ நம்ம பேசுனது தான் எங்கேயோ நடந்திருக்கோம், அதை நம்ம திருப்பி சப்ஜெக்டா என்றோ ஒரு நாள் நடந்து எடுத்து பேசும்பொழுது அந்த எடுத்த மாதிரி இப்ப சினிமா இல்ல, நான் நடந்துட்டு இருக்குது, நாளைக்கு நடக்கும், அடுத்த வாரம் அதே மாதிரி தான், அடுத்த வாரம் நடக்கும், அவங்களும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. எங்க நடக்குது? ஸ்கூல்ல வெட்டுறாங்க, படிச்சுட்டு இருக்கிற பையனை வெட்டுறாங்க பரீட்சைக்கு முன்னாடி. தமிழ்நாட்டுல சார் நேத்து ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி சென்னையில பள்ளிக்கரணையில ஆணவ படுகொலை. பையனை கொன்னுட்டாங்க, கொன்ன சோகத்துல பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நடந்துகிட்டே இருக்கு. அதுதான் சாதிய ஒடுக்குமுறைன்றது இன்னைக்கு நடக்குது, நாளைக்கும் நடக்கும். பாருங்க, போன வாரம் ஒரு குடும்பமே செத்து போச்சு நாமக்கல்ல. நான் போயிட்டு வந்தேன், அப்பா அம்மா எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப அதை எடுக்கதான் செய்வாங்க. நீங்க இப்ப சொல்ற மாதிரி எடுப்பாங்க இல்ல. அதுதான் சொல்றேன், அது சினிமாவில் நான் சொல்றது இந்த இரட்டை கோலை முறை பேசுறது, ஏதாவது ஒரு விஷயத்த இருக்குல்ல சார். சார் இப்போ நீங்க இல்லைன்னு ஒத்துக்க. இப்போ நீங்க ஒன்று, நான் ஒரு 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 விஷயம் எனக்கு புரியுது. இப்போ இருந்துட்டு இருக்கு இல்லையா, இது எல்லாமே இருக்குன்றீங்க இல்லையா?
இல்ல நான் உங்களை இல்ல நீங்க இருக்குன்னு இப்ப நான் கேட்கறேன் உங்களை. இல்ல சார், இல்லையான்னு கேட்கிறேன். இரட்டைக்குழ முறை ஒழிஞ்சிருச்சு. இல்ல நீங்க பெரும்பான்மையா மாறி இருக்கா மாறலையா? பெரும்பான்மையா மாறி இருக்கு சார். ஆனா இன்னும் இருக்கா இல்லையா? அதைத்தான் நீங்க அதை பேசுறீங்களா இல்லையா? இப்ப நீங்க அதை பேசுறீங்கல்ல, பெரும்பான்மையா மாறி இருக்குன்னு சொல்றீங்கல்ல. ஒரு படம் எடுக்கும்பொழுது ஒரு இயக்குனருடைய ஒரு ஆதங்கம் இருக்குமா இல்லையா? ஒரு ஆதங்கம் இருக்குமில்ல. சினிமா சாதிய படங்கள் ஆகிவிட்டது, சாதியை பத்தி பேசணுன்ற ஒரு போர்வை இருக்கு. உங்களை சேர்த்து தான் பிரவீன் காந்தி சொன்னார். தெரியல, அவருடைய சொந்த உங்களை சேர்த்து சொன்னார். என்னுடைய பேர்ல சொன்னார். நான் ரஞ்சித் அங்க பேர்ல சொல்ல மறந்துட்டேன். அவனும் தான் சொன்னார். மேபி அவர் படத்தை பார்க்கல. படத்தை பார்த்துருந்தா பிரவீன் காந்திக்கு இது ஒரு நல்ல படமா இருந்திருக்கலாம். மேபி அன்பு தங்கம் அவருக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். அவர் மேபி அந்த பேட்டியை நான் முழுமையா பார்க்கல, அது காரணத்தினால சொல்றேன். அவர் என்மேல் அந்த சாயம் திணிச்சிருந்தா கூட இந்த படம் அதுக்கான விடை இருக்கு இந்த படத்துல. இப்படிதான் இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஆதகத்தை தானே படம் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா நீங்க ஒரு விதிவிலக்கான ஒரு விஷயத்த ஒரு விழிப்புணர்வுக்காக எடுக்கிற மாதிரி கண்டிப்பா ஒரு மாரி செல்வராஜ், வெற்றி நான் ஓப்பனிங்ல சொல்லியிருக்கேன். அவங்க பார்க்கல, பார்த்து அவங்களும் அப்படிதானே எடுத்திருப்பாங்க. பார்க்காம நம்ம அப்படி நான் திரும்ப சொல்றேன். நீங்க சொல்லல, உங்க மேடையில அவர் சொன்னாரு. அதுதான் ஒருத்தருக்கு ஒருக்கான உரிமை இருக்கு. அதுல உடன்பாடு உண்டா இல்லையா சார்? சார் உடன்பாடு நான் படத்தை பார்த்துருந்தா சொல்லுவேன், படத்தை பார்க்காம சொல்லுவேன். இது சமூக வலைத்தளங்கள் நடக்கக்கூடிய வார்த்தை விளையாட்டுகள். இப்போ என்ன சொன்னீங்களா ரஞ்சித், உங்களை எவ்வளோ பேர் இப்படியெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் சொல்கிறீங்கல்ல. நான் நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க, எல்லாம் நான் பார்க்கறது உண்டு. அதே போல் எனக்கும் சில சம்பவங்கள் நானும் பார்க்கறது, ஒன்றுமே பார்க்கல அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை, நான் பார்த்துட்டே தான் வரேன். அதாவது விமர்சனங்கள் மற்ற விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி படங்கள் விஷயம். இதனால இணைக்கிறதுக்கு பயன்படுதா இல்லை பிரிக்கிறதுக்கு பயன்படுதா? அது இணைக்கிறதுக்கு தானே சார் பயன்படும். அப்படி பயன்பட்ட நல்ல கருத்தா இருந்திருந்தா இந்த சண்டை சச்சரவுகள் தேவையில்லை. இல்லை சார், இப்போ பிரவீன் காந்தி குற்றவாளியாப்போ இப்போ அவர் ஒன்று சொல்றாருன்னு வச்சுங்களேன், உங்க பேட்டியில் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஒரு சினிமா பண்ணக்கூடிய இயக்குநர்கள் சினிமாவில் சாதியை சொல்லலைன்றோம். ஆனால் அப்படி சொன்னா உடனே சின்ன கவுண்டர் வைக்கலையான்னு 10 பேர் வரான். நான் படிச்சுட்டு வர்றதுனால சொல்ல உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். ஏன் தேவர் மகன் வரலையான்னு ஒரு 10 பேர் வரான். அப்ப நாங்க எடுத்தா மட்டும் தப்பான்றான். இது எப்படி தெரியுங்களா? இது பத்த வச்சு விட்டுட்டாங்க. இப்ப பதிலுக்கு பதில் செய்யணுமான்னு போயிட்டே இருக்கு சாமி. இது போயிட்டே இருக்கு சாமி. அந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு அருமை நண்பர் பிரவீன் காந்தி, அது அவர் மனசு இருந்த வெளிப்பாடு. அவர் என்ன பேசுவார், எப்படி பேசுவாங்க எனக்கு தெரியாது. ஆக்சுவலா அவர் மனசு இருந்த வெளிப்பாடு. மேபி இந்த படம் பார்த்துட்டு கூட வீட்டுக்கு வந்து என்ன திட்டலாம், நான் உனக்காக உன் மேடையில் ஏறி பாராட்டி பேசியிருக்கேன், நீங்கள் போய் இப்படி ஒரு படம் எடுத்துட்டீங்கன்னு திட்டலாம் சொல்கிறேன். அது அவருடைய சுயமான கருத்து. ஆனால் நல்லா இருந்ததுன்னா வந்து கட்டி பிடிச்சி நான் அணைச்சி சிறப்பாக இருக்கு நண்பா அப்படின்னு நான் வாழ்த்தலாம். ஏன்னா நான் அன்னைக்கு அது ஒருத்தருடைய உரிமையும் கருத்துக்களும் சுதந்திரமான விஷயம். அது நீங்க ஏன் பார்க்கல ரஞ்சித் படம், வெற்றிமாறன் படம்? அப்படிலாம் திட்டமே கிடையாது, அப்படிலாம் திட்டம் கிடையாது, கட்டாயமும் கிடையாது. கட்டாயம் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 250 படம் வருது சாமி. நம்ம மேடை வரைக்கும் இதை பேசுறாங்க, இதை பத்தி தான் பேசுறாங்க. நம்ம எனக்கு இசை வெளியீட்டு விழா ஒன்று வைக்கிற நம்ம படத்துக்கு அந்த இசை வெளியீட்டு விழா மேடையில அவங்கள பத்தி தான் பேசுறாங்க. அப்படி என்னதான் எடுத்து வச்சிருக்காங்க பார்ப்போமேன்னு பார்க்கலாம்ல. இல்ல அப்படி எனக்கு அப்படி சிந்தனை வந்தது இல்லை சாமி. இல்லை சார், நம்ம படம் நம்ம மேடை வரைக்கும் தாக்கம் வந்துருச்சுல்ல. என்னதான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நான் முக்கியத்துவம் கொடுக்கல. நான் அதை பத்தி பெருசா முக்கியத்துவம் அதான் நீங்க கொடுக்கல. ஆனா உங்க மேடையில ஏறிடுச்சு இல்ல, நீங்க கொடுக்காமலே மேடைக்கு வந்து வேற யார் மேடைக்கும் வந்தா கூட பரவாயில்ல, நம்ம மேடைக்கே வந்துருச்சு. அதுக்கு என்னதான் நம்ம மேடை வரைக்கும் எப்படி இவங்க வந்தாங்க? இல்ல என்னதான் இருக்கு? அதுக்காக நான் அந்த படம் பார்க்கணுங்கிறது இல்ல. கட்டாயம் இல்லை சார். ஏன்னா எனக்கு என்னுடைய படத்தினுடைய பணிகள் வேலையில் இருக்கும் பொழுது நான் அடுத்த படத்தை கூட சரியா என்னுடைய ஏதாவது இது சார்ந்த படம் வருதா அப்படின்னு போய் பார்க்கணும். நாடக காதல் ஏதாவது வந்தா ஐயோ நம்மளது மாதிரி ஏதாவது கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோமே, இதே கதையா இருந்துரும். இதுல பயம் தானே. ஒரு படம் ஒரு பொருளாதாரம் போட்டு ஒரு சின்ன ப்ரொடியூசர் படம் பண்ணியிருக்காங்க, அந்த படம் போய் சேரணும், 4 சீன் வந்தா கூட அசிங்கமா இருக்கும், காப்பி அடிச்ச மாதிரி. அந்த மாதிரியான சப்ஜெக்ட் பார்ப்பனே தவிர நிறைய அது வெறி ஆயிடும் எனக்கு. ஓகே, நிறைய பார்த்து பதிலுக்கு அந்த மாதிரி நான் அந்த விஷயத்தை யோசிக்கல. இன்னொரு பக்கம் சார், நீங்கள் கொங்கு பகுதின்றனால கொங்கு மண்டல பகுதியிலிருந்து வந்தவர்ன்றனால அந்த பகுதியில் இப்போ இந்த வள்ளி கும்மி ஆட்டம் அப்படிங்கிறது இப்போ ஃபேமஸாக போயிட்டு இருக்கு, நிறைய பார்க்குறோம். அது குறித்து உங்களுடைய பார்வை சார்? நல்ல விஷயம் தானே சாமி. பெண்கள் அந்த காலத்தில் நம்ம தோட்டத்தில் கும்மி அடித்தோம், நிலாச்சோறு பாடி அடித்தோம். இன்னைக்கு செல்ஃபோனு காலகட்டங்கள் மாறி போச்சு. நிறைய வீட்டுக்குள்ளேயே அண்ணன் தம்பி எல்லாம் பிஸி ஆகுவாங்க. ஒரு அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டில் நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்த காலமெல்லாம் உண்டு வீட்டு பகுதியில். உங்களுக்கே தெரியும், நீங்களும் அந்த பகுதி தான். ஸோ எல்லாம் ஒன்றா இருந்த காலமெல்லாம் உண்டு. அப்பா அம்மா எல்லாம் ஒன்றா படுத்துக்கிட்டு சாப்பிட்டுலாம் இருந்த காலம் உண்டு. எல்லா பகுதிகள்லையும் எல்லாரும் அப்படிதான். இல்லை ஒரு புரியுது இருக்கு, ஒரு மண்டலத்திலே இருக்கு. ஒரு மண்டலம் நான் சொல்ல தமிழ்நாட்டை சுற்றி இன்னைக்கு எல்லாம் ஒரு கம்யூனிகேஷன் இல்லை. ஒருத்தர் பெங்களூரு, ஒருத்தர் பாம்பே, வேலை கீழே சென்னைக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வாரம் ஒரு நாள் ஏதாவது கோவில்
திருவிழாக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களுக்குள்ள ஒரு டான்ஸ் பண்ணிக்கிறதும் சொந்த ஊரில் சொந்த பந்தங்களோட, அது புரிஞ்சுக்கணும். அதாவது இது வந்து வேற எங்கேயும் விளம்பரத்துக்காக காசை வாங்கிட்டு ஆடுற ஒரு இது இல்லை. அது ஒரு ஆன்மீகமாக அவங்களுடைய ஒரு நம்பிக்கை, அவங்களுடைய ஒரு சந்தோஷம், அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஆகுது, மனசு சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. அதுல சத்தியம் வேற வாங்குறாங்க பெண் பிள்ளைகள்கிட்ட. அப்பா அம்மா பேச்ச கேளுங்க, அப்பா அம்மா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது. அக்கறை தானே சாமி. ஆனா சார் இப்ப அக்கறை தானே. இப்போ அங்க போய் சத்தியம் வாங்க, நான் நீ கேட்டதுனால நல்ல விஷயம் சொல்றேன். திரு KKC பால் அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த பின்ல அன்னைக்கு வச்சுட்டு வாங்கினாங்க. இதை வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கல. ஆக்சுவலி நான் ஃப்ரெண்ட்லியா சொல்றேன், வைக்கல. அங்க யாராவது ஒருத்தர் வீடியோ எடுத்து ஏதோ ஒரு சம்பவம். இப்போ நம்ம அதை நான் ஆரோக்கியமா பார்க்குறேன். நான் அதை எப்படின்னா, அந்த ஏரியா அந்த குழு நடத்தும் பொழுது ஒரு குழு, இப்போ நம்ம ஏரியாவில் ஒரு குழு நடத்துகிறோம். பெண் பிள்ளைகளே இப்போ ஒரு இடத்துக்கு போய் டான்ஸ் ஆட போகிறோன்னா எங்கே போகிறோன்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ நம்ம யாருன்னா இவர் தான் நடத்துகிறாரு அப்படின்னா, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் நம்பி தான் இங்கே விட்டுருவாங்க. அப்போ தினமும் பயிற்சி நடக்கும் அவங்களுக்கு. அப்போ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தெரிஞ்சவராக இருக்கும், ஒன்று சித்தப்பா பொண்ணாக இருக்கும், ஒன்று மாமா பொண்ணாக இருக்கும், இல்லைன்னா யாராவது ஏதோ ஒரு கண்டென்ட் ஒரு 50-40 பேர் சேர்ந்துருவாங்க அங்கே. அப்போது சேரும் பொழுது ஒரு அப்பா அம்மாவோட இடத்துல இருந்து ஒரு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருங்க, ஒரு இடத்துக்கு வரும்போது தவறாக இருக்கக்கூடாதுன்றது அவங்களுக்குள்ள பேசிக்கிற விஷயம் சரிதானே சாமி? அது நல்லது தானே, நல்லது தானே. அதுல என்ன நம்ம ஒரு அக்கறையா பார்க்கலாது, அதை நம்ம பாசிட்டிவா எங்க அப்பா மாதிரி பார்த்தா பிரச்சனை இல்லை. கரெக்ட். இல்லை என்னன்னா சார், இப்போ வள்ளி கும்மின்றதே முருகன் வள்ளி திருமணத்தை புகழ்ந்து அதை வச்சுதானே முருகனும் வள்ளியுமே காதல் கலப்பு திருமணம் தான் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பெருமையோட ஒரு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தல. நம்ம கடவுள் அதுல காதல் வேணாம்னா இல்ல இப்ப நம்ம கடவுளே காதல் திருமணம் தான் பண்ணிருக்காருன்னு சொல்லி இதை வந்து நம்ம சொல்றப்ப நல்லா இருக்கும் சாமி. அது நம்ம கடவுளையே நம்ம இப்படிதான் இருக்குன்னு சிலதெல்லாம் விதி விலக்கு நம்ம யோசிப்போம்ல. சூரசம்ஹாரம் பண்ணாரு கடவுள்னு நம்ம போய் 10 வீட்டை விட்டுட்டு இல்ல வில்ல மக்களை வதைக்கிற அதான் சொல்றேன். இப்போ ராவண கும்புற இடத்துல தான் ராவணன் இருக்கிறான். இப்படி கண்டென்ட் நிறைய இருக்கு சாமி, ஒருத்தருடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கு. இப்போ நான் யோசிக்கிறேன்னா, அதை ஒரு மக்கள் இந்த இடத்துக்கு போகும் பொழுது அவங்க ஒரு அக்கறையின் காரணமாக தன்னை சார்ந்து இருக்கிற பெரியவங்களோ ஊர் பெரியவங்களோ பெற்றோர்களோ ஒரு அக்கறையின் காரணமாக இருக்கலாம். ஏன்னா வாரம் நான் திரும்ப நம்ம பழைய டாபிக் போய்டுவோம் 2 பேரும். அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களுடைய பல தொகுப்புகளை மனசில் வச்சுக்கிட்டு பார்த்துருங்கன்னு, பெண் பிள்ளைகளாம் எப்படி இருக்குன்னு பார்த்து இருந்துக்குங்க அப்படிங்கிறது. அதை வந்து நம்ம ஆரோக்கியமாக பார்க்கலான்ற நான் உஷாரா இருங்க. அது எப்படி அது நல்லபடியா பார்க்கலாம். அதை ஏன் அது இப்போ நம்ம அறிவுபூர்வமா யோசிங்க. இப்போ அந்த பிள்ளைகளை பெற்ற அப்பா அம்மா வந்து வருத்தப்பட்டு இருந்தா கூட பரவாயில்ல, ஏன் இப்படி வாங்கினீங்க, எதுக்கு எதாவது பண்ணீங்க, அது யாரு இல்லை அவங்க அங்கதான் இருக்காங்க. அவங்க விருப்பம் இல்ல, யார் தனி மனித உரிமையில வேற யாராலையும் நான் விசாரிச்சேன். அதுக்கப்புறம் நீங்க ஏன்னா எனக்கு ஒரு எப்படி இது சமூக ஊடகத்துல நான் சொல்ல பேசுறாங்களே எல்லாரும், எப்படி வெளியே வருது, ஏன் எல்லாரும் விவாத பொருளா இருக்கு அப்படின்னா, அப்புறம் ஒரு தம்பி யாரோ எடுத்து போட்டுட்டாங்க, இந்த மாதிரி விஷயம் வந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அப்பா அம்மாலாம் அங்கேயே இருந்திருக்கிறாங்க, எல்லாம் அவங்க அப்பா அம்மா. இது எப்படின்னா, இது ஆடை விட்டு இந்த வாசலில் இங்கே இருப்பாங்க, ஒரு மனைவி ஆடை விட்டுட்டு கணவன் இங்கே குழந்தையோடு இருப்பார் அந்த ஒரு 6 மணி நேரம் பயிற்சியில். அப்போ எல்லாத்துட்டையும் ஒரு விசாரிக்கும் போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் நல்லதானுங்க சொன்னார் அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. நான் அதை பாசிட்டிவாகவே பார்க்குறேன் சார். அதான் உஷாரா இருங்க, நல்லபடியா இருங்க, சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுங்க. இல்லை தேர்ந்தெடுக்க முடியலையா சரியான நபர்களை பெற்றோர்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க. இதுல எல்லாம் எந்த தப்பும் அல்ல, சரி தப்புக்கு விவாதிக்கிறதுக்கே நமக்கு இல்லை. என்னன்னா காதல் திருமணம் செஞ்சுக்கிட்ட ஒரு கடவுளினுடைய கொண்டாட்டத்திலேயே காதலுக்கு எதிரான ஒரு வார்த்தை வருதே அப்படின்றனாலதான் அது விமர்சனம் ஆகுது. இப்போ நான் என்னொன்று சொன்னா கடவுள்கிட்டயே பிரச்சனை போயிடும். அவர் வரைக்கும் போகும். ஏன்னா எந்த எப்படின்னு கேட்டா, முறையற்ற விஷயங்கள் முறை இல்லாம நம்ம சாமியை போய் சொல்லிட முடியாது. நம்ம வணங்குறோம், முறையில்லாத ஒரு விஷயம் நடந்திருக்கு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா நமக்கு தெரியாது, நமக்கு மேல முன்னாடி நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம வணங்குறோம், முன்னோர்கள் செஞ்சு வச்சு மசிக்கிறோம். நம்ம மத கோட்பாடு அவங்களுக்கும் ஒரு சமயம் இருக்கு, அவங்களுக்கும் ஒரு மதம், அது ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதை நம்ம போய் ஒப்பிடுதலே எனக்கு அதுக்கு நான் ஒரு 5 விளக்கம் சொல்லலாம். ஆனா மனிதர்களை பத்தி நிறைய விளக்கம் சொல்லிடலாம். கடவுள் கடையில் அது 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 என்னன்னா ஒருத்தரோட நம்பிக்கை அது. அதனாலதான் நான் அது ஒரு அதுக்காக சொல்றேன், வேற எதுவும். இந்த விதிவிலக்கான இந்த மாதிரியான படம், இந்த மாதிரியான கதை எடுக்கிறது மாதிரி ஒரு பாசிட்டிவான இதுவும் எதிர்காலத்துல கண்டிப்பா சாமி சூப்பரா நல்ல காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கக்கூடிய
வள்ளுவன் வாசின்னு பாரதி டைரக்ட் பண்ண படம். அந்த படம் சரியா ஓடலை. அந்த படத்தில் நான் சேர்த்து வச்சிருக்கேன் காதலர்கள். அப்படிலாம் இல்லை. அதில் என் பிள்ளை, என் குழந்தைய நான் சேர்த்து வைப்பேன் கிளைமேக்ஸில். அருவாள் எடுத்து எத்தனை பேர் வந்தாலும் சரின்னு வெட்டியிருக்கேன். அந்த படம் அந்த மாதிரி அது யார் மறுமலர்ச்சி படம், பாரதி சார் டைரக்டர். வள்ளுவன் வாசி படத்தோட பேர். அந்த படம் சரியா ஓடலை. இல்லை இன்னைக்கு அது இப்ப நீங்க இப்படி எடுத்துட்டு அடுத்து அதே மாதிரியான ஒரு கதை களத்துல இருக்கலாம் பல சாமி. குடும்பத்துல இருக்கிறவங்க சாமி. எதிர்ப்பை மீறி தம் பொண்ணு ஆசைப்பட்டதுக்காக அல்லது சரியான ஒரு பையனை தேர்ந்தெடுத்ததுக்காக நிக்கிற இது எடுக்கலாம், கலாச்சாரத்தை எடுக்கலாம், கஞ்சா அபிநவிக்கிற பசங்க எடுக்கலாம், பள்ளி மாணவர்கள் போதை கடி, எவ்வளவு கதை நிறைய இன்னும் நம்ம கதைக்கு பஞ்சமே கிடையாது. கதை தான் ஓடுது. கதைக்கு பஞ்சமே இல்லை. அவதாரம் மட்டும் நீங்க எடுக்கணும். தைரியமா சொல்றீங்களா? உண்மையை சொல்றீங்களா? அதான் அந்த நெகட்டிவ் சைடை விட்டு பாசிட்டிவ் சைட்ல சொல்லிட்டே இருப்பான், சாகடிப்பான். அதெல்லாம் கவலையப்படுறது. நான் தான் சொன்னேன், மல்லிகைப்பூவா வந்து மரக்கட்டை ஆயிட்டேன். எவ்வளவு மாற்றங்கள் எனக்குள்ள. ஒரு விஷயத்த சொல்லும்போது கோபம் வருது அவங்களுக்கு. எத்தனையோ ஒருவேளை மேபி அவங்களுக்கு ரைட்டர் வந்துட்டு போட்டோம், ஆனா எனக்கு சரியா இருக்கிறதில்ல. அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அது வருதே அப்படிங்கிறதுக்காக நம்ம யோசிச்சோம்னா ஸ்டக் ஆயிடுவாங்க. இப்ப சரியா இருந்து நல்லா இருக்காங்கல்ல, அவங்களுடைய கதை இப்படி சொல்லும் பொழுது இன்னும் பேருக்கு சொல்லலாமே. நான் தான் இப்ப நீங்க அழகா சொன்னீங்க, அந்த படம் எடுப்பீங்களா? எடுக்கணும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சாமி. இப்ப நம்ம ஒரு சாரா போனா அது 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 என் கூட இருக்கிறவங்களும் கேள்வி ஏற்றுவான். மனிதனா மதிக்கவே மாட்டான். என்னன்னு கேட்பாங்க, என்ன நீங்க என்ன கேட்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் கேட்டுருவான்ல. என் கூட இருக்கணும் கேள்வி கேட்பான்ல. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு தான் நம்ம இப்ப இல்ல சாமி, மனிதன் தானே, உறவுகள் தானே வாழ்க்கை. நான் ஒரு விஷயத்த செய்யறேன்னா நீங்க எனக்கு சொல்ல மாட்டீங்க. இதெல்லாம் போய் எடுத்துட்டு இருக்கிறிய கதை எல்லாரும் காதலுக்கு போய் ஆதரவா எடுக்கிறியே, பாசிட்டிவா எடுக்கிறியன்றுவாங்க. பாசிட்டிவா இல்ல தங்கம். காதலுக்கு எதிர எடுத்தாலும் சரி, பாசிட்டிவ் எடுத்தாலும் சரி, 10 பேர் குறை சொல்லிட்டே இருப்பான். நீங்க ஆரம்பத்துல சொன்ன கேள்வி அதுதான். எல்லாரும் உங்களை இப்படி பேசுறாங்களேன்னு. நான் அதுக்காக ஸ்டக் ஆக கூடாது. நல்ல கருத்தை நல்லதாகவும் சொல்லலாங்கிறேன். இப்ப அடுத்தது நீங்க அந்த கதை சொன்னீங்க, அதை தைரியமா எடுக்கலாம். யாரும் நம்மளை சொல்ல போறதே கிடையாது. நான் அதுதான் சொல்ல வரேன். இங்க ஒருத்தன் சொல்லுவான், நம்ம கூட இருக்கிற ஒரு பேர் வைப்பான், இவன் சொல்லுவான். இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருந்தோம்னா என்னால திசையை தீர்மானிக்க முடியாதுல்ல சாமி. அப்போ உங்க திசை எது சார்? மக்கள் பக்கம், நேர்மையின் பக்கம், சத்தியத்தின் பக்கம், சமத்துவத்தின் பக்கம், நல்லது பெற்றோர்கள் பக்கம். நான் ஒரு அம்மா பாசம் நிறைஞ்ச ஒரு ஆள் தங்கம். நான் ஒரு நல்லதாவே போவேன். என்னுடைய குணம் தான். நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற நன்றி சாமி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சாமி. ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைன் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி.